Hi guys, welcome to Reading Hotspot. So இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்க மாதிரி இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க 3D zoom வீடியோ எடிட்டிங் வந்துட்டு எப்படி நம்மளோட ஃபோன்ல வந்துட்டு சிம்பிளா எடிட் பண்றது அப்படினு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். ஸோ உங்களோட ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்துட்டு சிம்பிளாக வந்துட்டு எடிட் பண்ணலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு அப்ளிகேஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு Capcut. ஸோ Capcutல பார்த்தீங்கன்னா ஸ்டைல் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு எனேபிள் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ஏதாச்சும் ஒரு அடிஷனலாக VPN வந்துட்டு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டர்போ VPN வந்துட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து VPN வேணும் அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஸோ டர்போ VPN வந்துட்டு சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா வேறு எந்த VPN வந்துட்டு இன்ஸ்டால் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த VPN வந்துட்டு சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணி வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு VPN வந்துட்டு நான் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு Capcutல பார்த்தீங்கன்னா பெஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ 5.1.0. ஸோ இந்த வெர்ஷன் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்துட்டு ஸ்டைல் அப்படின்ற ஆப்ஷனும் ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா 3D zoom pro அப்படின்ற ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனேபிள் ஆகும். ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா apkmirror.com அப்படின்ற வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃப்ரீயாக வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ Capcut அப்படின்ற இந்த ஆப்ஷனோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு கொடுக்குறேன். அப்படி இல்லை அப்படின்னா இந்த சர்ச் பண்ணி ஸோ நீங்கள் வந்துட்டு ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டர்போ VPN வந்துட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டர்போ VPN உள்ளே போனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டேப் டு கனெக்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் எடுக்கும். ஸோ டைம் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கனெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிஸ்பிளே ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா Capcut ஆப்ஷனில் வந்து Capcut ஆப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ட்ரு ஆகிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ நியூ ப்ராஜெக்ட் கிட்ட பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஷார்ட்கட் மேலே பார்த்தீங்கன்னா கேமரா அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு ஷோ ஆகுது பாருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்தா அப்படின்னா தான் ஸ்டைல் ஆப்ஷன் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வர்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு ஸோ வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு செட் ஆகிற மாதிரி நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோவும் ஃபோட்டோவும் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய டூல்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு வீடியோ கிளிக் பண்ணி வால்யூம் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணுற வீடியோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸோ 4 செகண்ட் தான் வந்துட்டு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 4 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு 4 செகண்ட்ஸில் இருக்க மாதிரி தான் அந்த வீடியோ வந்துட்டு நான் வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 4 செகண்டில் உள்ள வீடியோ வந்துட்டு சூஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆடியோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு ஸோ சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் சூஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஃபைல் ஐக்கான் இருக்குது பாருங்கள், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் டிவைஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆடியோ வந்துட்டு ஃபுல்லாக வந்துடும். ஸோ ஸ்க்ரோல் பண்ணிட்டே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரீல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஆடியோ இருக்கும். ஸோ போன் கிரீவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடியோ வந்துட்டு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ வந்துட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ வந்துட்டு சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஸோ ட்ராக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆடியோ வந்துட்டு செட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ எண்டிங்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி டிலீட் பண்ணிக்கோங்க. ஸோ டிலீட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்துட்டு லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது ஆடியோ எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணி இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செட் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோவை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஸ்டைல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்துட்டு 3D zoom pro அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்துட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ டைம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவில் வந்துட்டு விழுந்துடும். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு 3D zoom பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்துட்டு அட்டாச் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்துட்டு தெரியும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீட்டாக நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்துட்டு போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ கீழே ஒரு ஏரோ இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு வீடியோ எஃபெக்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ ட்ரெண்டிங் ஃபேவரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டே போயிட்டு பார்ட்டி அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ கீழே வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா ஸ்ட்ரோப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ சேக் ஆகிடும். ஸோ பிளிங்க் ஆகிட்டு வருது பாருங்கள், அதான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரோபு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்ன்ற இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பீடு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 70 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மேலே உள்ள டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்துட்டு தெரியும் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா 3D ஜூமு ஸோ இந்த ஒரு வீடியோ சேக்கிங் எஃபெக்ட் பக்காவாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா செட் பண்ணதுக்கப்புறம் வீடியோ வந்துட்டு ப்ளே பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஆடியோ வந்துட்டு சிங்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்துட்டு லைட்டாக சிங்க் ஆகாத மாதிரி இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ அந்த வீடியோ அந்த ஃபஸ்ட்டு ஆட் பண்ண அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்துட்டு ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு வீடியோ வந்து நல்லாவே பக்காவாக வந்துட்டு அமைஞ்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே உள்ள அந்த டவுன்லோட் ஐக்கான் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோ எடிட்டிங்லாம் வந்துட்டு நம்ம சேனல் வந்துட்டு போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனல் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.